ஹாய் கைஸ், நான் உங்கள் விஜு. வெல்கம் பேக் டு விஆர்எஸ் அஃபிஷியல் 24. நம்ம வீடியோ போட்டு எப்படியும் ஒரு 10 மாதம் இருக்கும். லாஸ்ட்டாக இந்த வேட்டையன் பட ரிவ்யூ போட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை, அப்புறம் மொபைல் இஷ்யூ, இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதமாக வீடியோ போட முடியல. எகெயின் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலான்ட்டு இனிமேல் நம்ம வீடியோ வாரம் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நம்ம புது படம் எதையும் நம்ம ரிவ்யூ இனிமேல் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே கொஞ்சம் பழைய படம் தான். நான் பார்த்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற படத்தை இனிமேல் நான் ரிவ்யூவாக போட போகிறேன். இனிமேல் பூல் சட்டம் மரம் மாதிரி பேசி யாரையும் காண்டாக்க போகிறது இல்லை. என்னோட ஓன் வாய்ஸ்லேயே எல்லாரையும் காண்டாக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வெல்கம் பேக் டு விஜு ரிவ்யூ சிஸ்டம். 2008 தேட்டரில் ரிலீஸ் ஆன படம். ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் இல்லை, ரொம்ப பெரிய பட்ஜெட் கிடையாது, மாசேரோ என்ட்ரி கிடையாது. ஆனாலும் ரிலீஸ் ஆனப்போ மாடரேட் ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிது. மொத்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2.5 crores தான். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 15 to 20 crores பண்ணிச்சுன்னு போட்டிருக்காங்க. அதுவும் வடை தான். அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த படம் அந்த டைமில் ஓடலை. தமிழ் சினிமாவோட பெஸ்ட் கேங்ஸ்டர் ஃபிலிம்னு பேசப்படுற இந்த படம் தான் சுப்பிரமணியபுரம். ஏன் இந்த படம் இத்தனை வருஷம் கழிச்சும் இன்னும் பேசப்படுது அப்படிங்கிறத விஆர்எஸ் வெர்டிக்ட்ல பார்க்கலாம். இது சசிகுமாரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டரா. லோ பட்ஜெட்டு, நியூ ஃபேஸஸ். 1980s மதுரை செட்டிங்ஸில் ஒரு ரியலிஸ்டிக் கேங்ஸ்டர் பாலிட்டிக்ஸ் ஸ்டோரி. குருவி, தசவதாரம், வாரணமாயிரம், சிலம்பாட்டம் இந்த படங்கள்லாம் வந்தப்ப இது ரொம்ப பெரிய ரிஸ்க் தான். ஏன்னா அப்பெல்லாம் எலாபரேட் மாஸ் என்ட்ரியும் காமெடி ட்ராக்கும் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக இருந்துச்சு. அதுக்கு இந்த படம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரியலிஸ்டிக்காக ஒரு ராவாக இருந்துச்சு. ஸ்டோரி மதுரையோட லோக்கல் பாலிட்டிக்ஸ் அதை பேஸ் பண்ணி நடக்குது. நட்பு, காதல், துரோகம் இதெல்லாம் பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்ல அன்ஃபோல்ட் ஆகுது. படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ், அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்க எடுக்கிற அந்த டிசிஷன்ஸ் அதெல்லாம் அந்த காலத்துல மதுரையில இருந்த பவர் டைனமிக்ஸை காட்டுது. நான் கிளைமேக்ஸ் எதுவும் நான் இங்கே ரிவீல் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அதுதான் அந்த படத்தோட முக்கியமான ஸ்ட்ரென்த். எதிர்பாராத எண்டிங்கும் கூட. படத்தோட முக்கிய கதை என்னென்ன, படத்தில் வந்து சும்மா சுற்றிட்டு இருக்கிற ஒரு 2 பேர் பழக்கத்துக்காகன்னு சில இதெல்லாம் செய்ய போய் கடைசியில் என்ன ஆனாங்க. அழகனுக்கும் பரமனும் கத்தியை தொட்டவனுக்கு கத்தியால தான் சாவு அப்படிங்கிறது படத்தோட கதை கிடையாது. இந்த காசியும் கனகும் 2 பேர் இருப்பாங்க. அவனுங்கிற மாதிரி யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த படத்தோட முக்கியமான கரு. இந்த படம் ஃபுல்லாக டைலாக் டெலிவரி எல்லாமே பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்லாங்லேயே பேசியிருப்பாங்க. அது படத்துக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவ். அடுத்தது படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். ஜேம்ஸ் வசந்தனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் ரொம்ப பெரிய ஹிட் இந்த படத்துக்கு. அதுவும் இந்த கண்களை ரெண்டால் பாட்டு, அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசந்தன் வந்து வேற ஒரு மூவிக்கு தான் எடுத்து வச்சிருந்தாரு. அந்த படம் ட்ராப் ஆகவே சசிகுமாருக்கு ஒரு டைம் இந்த பாட்டை போட்டு காட்டியிருக்காரு. இந்த மாதிரி டியூன் இருக்கு அப்படின்ட்டு. சசிகுமார் இந்த பாட்டை அப்படியே வச்சிருங்க, நம்ம ஒரு படத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்படி யூஸ் பண்ண பாட்டு தான் இந்த கண்களை இரண்டால். அப்புறம் இன்னொரு பாட்டு அந்த படத்துல வரும், தோட்டம் கொண்ட ராசாவே சூடி கொண்ட ராசாத்தி. இது வந்து பகலில் ஒரு நிலவு படத்துல வந்துச்சு. 1980s அது அந்த சமயத்தில் ஏதோ அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. ஈவன் நானே கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த பாட்டு இந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. இது சொல்லப்போனால் 18 வருஷம், 2008 ரிலீஸ் ஆச்சா, இது 2026 சுதந்திர தினத்துக்கு இந்த பாட்டு சரியான ட்ரெண்ட் ஆச்சு. சுதந்திர தினம்னா என்ன பாட்டு பேசிக்காக நமக்கு தோணும், ஜனகணமனா, வந்தே மாதரம், தமிழ் தாய் வாழ்த்து. ஆனால் இந்த சுதந்திர தினத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க தமிழ்நாட்டில். படத்துக்கு இன்னொரு ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு சொன்னால் சினிமோட்டோகிராஃபி. 1980s மதுரை எந்த மாதிரி இருந்துச்சோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ண விதம் அத்தன்டிக்காக இருக்கும். ஆக்சுவலாக ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஸ்பாயில் பண்ணாமல் சொல்லணும்னா அன்எக்ஸ்பெக்டட், ரியலிஸ்டிக், ஆனால் எமோஷ்னலி ஹெவி. இப்போ கேள்வி, ஏன் அந்த டைம் பீரியடில் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மாடரேட்டாக தான் ஓடுச்சு? ஏன், என்ன காரணம்? அதாவது ஆடியன்ஸுக்கு ஏன் இந்த படம் கிளிக் ஆகலை? இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஆடியன்ஸுக்கு, அதனால தான் கிளிக் ஆகலையே என்னவோ. இது கண்டிப்பாக வாட்ச் பண்ண வேண்டிய படமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி எஸ். ஒரு ரியலிஸ்டிக் சினிமா பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது தவிர்க்க முடியாத படம். 4.5 out of 5 இது விஆர்எஸோட வெர்டிக்ட். உங்களோட வெர்டிக்ட் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்த படம் என்ன படம் ரிவ்யூ பண்ணலான்ட்டு அதையும் கொஞ்சம் கமெண்ட்ல போட்டு விட்டு போங்க.